நீங்க ஒரு சாம்சங் மொபைல் யூசரா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாரு வேணாலும் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஸோ சாம்சங் மொபைல் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு அற்புதமான விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ மூலியமா. அதை கடைசி வரைக்கும் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, கூகுள் ஜெமினியை வச்சு ஒரு அற்புதமான ஃபீச்சர்ஸை நீங்க பயன்படுத்தலாம் இந்த சாம்சங் மொபைல்ல. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா அவங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க போன்ல நீங்க கூகுள் ஆப்ஸோ கூகுள் நியூஸோ ஏன் கூகுளோட குரோமோ நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா அங்க நிறைய வெப் பேஜை நீங்க விசிட் பண்ணுவீங்க. அப்படி விசிட் பண்ணும் போது அதுல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் ரொம்ப லென்த்தியா இருந்தா கண்டிப்பா நீங்க அதிக நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி டயத்துல நீங்க உங்களுடைய டயத்தை சேவ் பண்ணணும்னா அதுக்கு கூகுளோட ஜெமினை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுவும் எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான வேல நீங்க இந்த மாதிரி அந்த வெப்பேஜ் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா அதை நம்ம சுருக்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெப்பேஜ் இருக்குல்ல, அந்த வெப்பேஜை அப்படியே கூகுளோட ஜெமினைக்கு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி ஜெமினைட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். ஜெமினை நீ எனக்கு இந்த வெப்பேஜை சுருக்கி அதாவது சம்மரைஸ் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா படிச்சுட்டு வேற வேலையை பார்க்க நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். ஸோ இதுக்கும் ஒரு சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்படி இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சாம்சங் மொபைல்ல கூகுளோட ஆப்போ இல்ல கூகுளோட குரோமோ ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு வெப்பேஜை ஓபன் பண்ணிருக்கேன். இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு போதுமான நேரம் கிடையாது. இதை நான் சுருக்கி படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், வழக்கமா அந்த வெப்பேஜோட லிங்க் அப்படி பிடிச்சு அழுத்துவேன். அப்படி அழுத்துனா காப்பி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை காட்டும். நான் அதை யூஸ் பண்ணுவேன். உடனே கீழே ஒரு மெசேஜ் வரும், காப்பி டு கிளிப் போர்டு. அப்போ நான் காப்பி பண்ண அந்த வெப்பேஜோட லிங்க் கிளிப் போர்டில் சேவ் ஆயிடுச்சு. அதை நான் அப்படியே எங்க கொண்டு போறேன்னா, என்னுடைய போன்ல ஆல்ரெடி கூகுளோட ஜெமினை இருக்கு, அதை நான் ஓபன் பண்றேன். ஸோ ஜெமினிட்ட கேட்க போறேன், ஆஸ்க் ஜெமினை, அந்த இடத்த தட்டுறேன், அந்த லிங்க் நான் கொடுக்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சம்மரைஸ் பேஜ் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சென்ட் கொடுத்துருவேன் கூகுளோட ஜெமினைக்கு. இப்போ கூகுளோட ஜெமினை என்ன பண்ணுன்னா அதுக்குண்டான ரிசல்ட்டை கொடுத்துருச்சு, சுருக்கி கொடுத்துருச்சு. நம்ம ஈஸியா படிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இதுலயும் நான் கொஞ்சம் டயத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால இதை விட ஒரு ஷார்ட்டான வே இருக்கு. இதுல இருந்து மொத்தமா நம்ம வெளியேறிடுவோம். வெளியேறிட்டு மறுபடியும் என்ன செய்வோம், கூகுளோட குரோம் ஓபன் பண்ணுவோம். இப்போ இந்த பேஜை இங்க இருந்துகிட்டே சம்மரைஸ் பண்ணி படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய போனோட சைடு பட்டனை லாங் பிரஸ் பண்றேன். என்னடா வம்பா போச்சு, கூகுளோட ஜெமினில ஓபன் ஆகணும், பவர் பட்டன் ஓபன் ஆகுதா. எனிவே கவலைப்படாதீங்க, சைடு பட்டன் செட்டிங்ஸ் அதுக்குள்ள ஷார்ட்டா போயிடுவோம். உள்ள போனா லாங் பிரசன் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். அங்க டிஜிட்டல் அசிஸ்டன்ட் இருக்கா, இது இல்லாம பக்கத்துல ஒரு கியர் ஐகான் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி அடிஷ்னலா நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதையும் நீங்க பவர் பட்டன்லாம் பயன்படுத்தலாம். பட் நான் கூகுளோட ஜெமினையை தான் பயன்படுத்த போறேன். செலக்ட் பண்றேன், அப்புறம் மொத்தமா வெளியேறினு வச்சுக்கோங்களேன். இப்ப மறுபடியும் என்ன செய்யறேன், என்னுடைய போனோட சைடு பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிக்கும் போது கூகுளோட ஜெமினை ஓபன் ஆகும். அங்க சம்மரைஸ் பேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க. சப்மிட்டிங் பேஜ் ஒரு சில வினாடிகள் எடுக்கும். கொடுத்துருச்சா, சம்மரைஸ் பண்ணியே கொடுத்துருச்சு. த ஆர்டிகல் சம்மரைஸ் அ கிரிக்கெட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இன் பர்த் இன் ஜனவரி 2016. பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. உங்களுக்கு படிக்க முடியலையா, ஸ்பீக்கரை போட்டு விட்டீங்கன்னா அது கடகடா மடவடான்னு எல்லாத்தையும் படிச்சு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அந்த அற்புதமான ஒரு செட்டிங் இதுதான். சமீபத்தில் தான் இந்த சம்மரைஸ் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க சைடு பட்டனில். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எதை பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்பேஜோட லிங்கை அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி பார்க்கறது ஈஸியாக தோணுதா, இல்லை அங்கே இருந்துக்கிட்டே அந்த வெப்பேஜில் இருந்துக்கிட்டே சம்மரைஸ் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பெரும்பாலும் சைடு பட்டனில் தான் அந்த இது இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா பவர் மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், அங்கே சைடு பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போகலாம். போனதுக்கப்புறம் லாங் பிரசன் இருக்கும். பவர் ஆஃப் மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டாக மாற்றிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுளோட ஜெமினியை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும்.
ஏன்னா அந்த செட்டப்பை நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி மாத்தினா மட்டும்தான் சைடு பட்டன்ல கூகுளோட ஜெமினி ஒர்க் ஆகாது. சரிங்களா? மாத்துறதுக்கு அப்புறம் கூகுளோட ஜெமினி ஒர்க் ஆகாது. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண அந்த அற்புதமான ஒரு செட்டிங் கண்டிப்பா உங்களுடைய டயத்தை மிச்சப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இந்த சாம்சங் மொபைலை பயன்படுத்துறவங்க, குறிப்பா கூகுளோட குரோம் அதிகமா பயன்படுத்துறவங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்கார நிறைய பட்டனை வச்சிருக்கான். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்க உங்களுடைய கருத்தை இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.